வணக்கம். இது நோவா சீக்ரெட் சேனல். உங்களை சுற்றி நடக்கும் நிஜ உலகம் திடீரென்று சில நொடிகள் உறைந்து போனது போன்ற ஒரு மாயையான உணர்வை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? கணினி திரையில் வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்படும் பஃபரிங் அல்லது செயற்கை நுண்ணறிவில் ஏற்படும் கிளிச் போல உங்கள் சிந்தனையும் விழிப்புணர்வும் சில வினாடிகள் ஸ்தம்பித்துப் போன அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். இது வெறும் உடல் சோர்வு அல்லது கவனக்குறைவு என்று நீங்கள் இவ்வளவு காலமும் நினைத்திருக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. இது மனித மூளையின் மிக ரகசியமான மற்றும் இருண்ட செயல்பாடுகளில் ஒன்றாகும். நீங்கள் முழுமையாக விழித்திருக்கும் போதே உங்கள் மூளையின் சில குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் உங்களை அறியாமலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்கின்றன என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மையை 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய அறிவியல் ஆய்வு உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மோனாஷ் பல்கலைக்கழகம் மற்றும் பாரிஸ் பிரெயின் இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றைச் சேர்ந்த முன்னணி நரம்பியல் ஆராய்ச்சியாளர்களான டாக்டர் எலைன் பிங்கல் மற்றும் தாமஸ் அண்ட்ரில்லான் ஆகியோர் மேற்கொண்ட இந்த ஆய்வில் மனித விழிப்புணர்வு பற்றிய பல மறைக்கப்பட்ட உண்மைகள் கண்டறியப்பட்டுள்ளன. அறிவியலில் இந்த நிகழ்வை லோக்கல் ஸ்லீப் அல்லது உள்ளூர் தூக்கம் என்று அழைக்கிறார்கள். பொதுவாக நாம் இரவில் ஆழ்ந்து உறங்கும்போது நமது மூளையில் டெல்டா மற்றும் தீட்டா எனப்படும் மிக மெதுவான மூளை அலைகள் உருவாகும். இது மூளை முழுமையான ஓய்வில் இருப்பதை குறிக்கும். ஆனால் ஒரு மனிதன் பகலில் விழித்திருக்கும் போதும் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போதும் அவரது மூளையில் இதே போன்ற மெதுவான தூக்க அலைகள் ஊடுருவுகின்றன என்பதை மூளை அலைகளை அளவிடும் EEG கருவியின் மூலம் விஞ்ஞானிகள் இப்போது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளனர். குறிப்பாக இந்த லோக்கல் ஸ்லீப் நிகழ்வு ADHD எனப்படும் கவனக்குறைவு மற்றும் அதிவேக செயல்பாட்டு கோளாறு உள்ள மனிதர்களிடம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இந்த ஆய்வு மிக ஆழமாக அலசியுள்ளது. ADHD உள்ளவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட செயலில் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியாமல் திணறுகிறார்கள்? ஏன் திடீரென அவர்கள் மூளை முடங்கி போனது போல் செயல்படுகிறார்கள் என்பதற்கு இதுவரை உளவியல் ரீதியான காரணங்கள் மட்டுமே சொல்லப்பட்டு வந்தன. ஆனால் முதல் முறையாக இதற்கு பின்னால் உள்ள உண்மையான உயிரியல் காரணத்தை இந்த ஆய்வு கண்டுபிடித்துள்ளது. இந்த ஆய்விற்காக 32 ADHD உள்ள பெரியவர்களும் 31 சாதாரண நரம்பியல் செயல்பாடு உள்ள பெரியவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ADHD உள்ளவர்கள் இந்த ஆய்வில் கலந்து கொள்வதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாகவே தங்களுக்கான மருந்துகளை உட்கொள்வதை நிறுத்திவிட்டனர். இவர்கள் அனைவருக்கும் ஒரு மிகச் சலிப்பூட்டும் கவனம் செலுத்தும் சோதனை வழங்கப்பட்டது. திரையில் 3 என்ற எண்ணை தவிர வேறு எந்த எண் வந்தாலும் அவர்கள் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். இந்த தொடர்ச்சியான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்த போது அவர்களின் மூளை அலைகள் தொடர்ந்து 64 சேனல் EEG கருவி மூலம் கண்காணிக்கப்பட்டன. இதன் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. சாதாரண மனிதர்களை விட ADHD உள்ளவர்களின் மூளையில் தூக்கத்தின் போது உருவாகக்கூடிய மெதுவான அலைகள் மிக அதிக அளவில் விழித்திருக்கும் போதே உருவாகின. அவர்கள் ஒரு பட்டனை அழுத்துவதற்கு தவறிய ஒவ்வொரு முறைக்கும் சில நொடிகள் முன்பாக அவர்களின் மூளையின் முன்பக்க மைய பகுதியில் இந்த தூக்க அலைகள் மிக கடுமையாக தாக்கியுள்ளன. மூளையின் இந்த பகுதிதான் மனிதர்களின் நிர்வாக திறன், திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் திறனை கட்டுப்படுத்தும் பகுதியாகும். இந்த அலைகள் தாக்கும்போது மூளையின் அந்த பகுதி மட்டும் தற்காலிகமாக தூக்க நிலைக்குச் செல்கிறது. ஒரு நீண்ட தூரம் ஓடும் மனிதனின் கால்கள் எப்படி சோர்வடைந்து தற்காலிகமாக ஓய்வு கேட்கிறதோ அதேபோல மூளையும் தொடர்ந்து சிந்திக்கும் போது தனக்குத்தானே சிறு சிறு தூக்க இடைவேளைகளை எடுத்துக்கொள்கிறது. இது சாதாரண மனிதர்களுக்கும் நடக்கும் என்றாலும் ADHD உள்ளவர்களுக்கு இந்த தூக்க அலைகளின் ஊடுருவல் மிக அதிகமாகவும் அடிக்கடியும் நிகழ்கிறது. சாதாரண மனிதர்கள் இப்படிப்பட்ட தருணங்களில் பகல் கனவு காண்பது போன்ற மைண்ட் வாண்டரிங் என்ற நிலைக்கு செல்வார்கள். ஆனால் ADHD உள்ளவர்கள் மைண்ட் பிளாங்கிங் எனப்படும் சிந்தனைகள் முற்றிலும் நின்று போகும் இருண்ட நிலைக்கு செல்கிறார்கள். இது மனிதர்களின் விழிப்புணர்வு அல்லது கான்சியஸ்னஸ் பற்றிய பல ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது. நாம் விழித்திருக்கிறோம், சுயமாக சிந்திக்கிறோம், நம் கட்டுப்பாட்டில்தான் நமது உடல் இருக்கிறது என்று நாம் நினைப்பது எல்லாமே ஒரு மாயைதானா என்ற சந்தேகம் எழுகிறது. நமது மூளையின் சில பகுதிகள் நமக்கு தெரியாமலேயே தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் காணும் இந்த நிஜம் முழுமையானதுதானா அல்லது மூளை நமக்கு காட்டும் ஒரு எடிட் செய்யப்பட்ட காட்சியா என்ற கேள்வி எழுகிறது. நமது உணர்வு நிலையில் ஏற்படும் இதுபோன்ற கிளிச்களை சரிசெய்ய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய சிகிச்சை முறையையும் பரிந்துரைக்கின்றனர். அதாவது ADHD உள்ளவர்களுக்கு இரவில் தூங்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒலியை கேட்பதன் மூலம் அவர்களின் ஆழ்ந்த உறக்கத்தின் தரத்தை அதிகரிக்க முடியும். இரவில் இந்த மெதுவான மூளை அலைகளின் செயல்பாட்டை முழுமையாக தூண்டுவதன் மூலம் பகலில் விழித்திருக்கும் போது மூளையின் பகுதிகள் திடீரென லோக்கல் ஸ்லீப் நிலைக்கு செல்வதை தடுக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த கண்டுபிடிப்பு ADHD சிகிச்சையில் ஒரு மாபெரும் புரட்சியை படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நடத்தை சார்ந்த பிரச்சனையாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போது மூளையின் உறக்க அலைகளின் ஊடுருவல் சார்ந்த பிரச்சனையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மனித மூளை என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சம். விழிப்புணர்வு மற்றும் உறக்கம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான எல்லைக்கோடு நாம் நினைப்பது போல அத்தனை தெளிவானது அல்ல என்பதை இந்த லோக்கல் ஸ்லீப் நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. நாமெல்லாம் எப்போதுமே ஒரு பாதி விழிப்பிலும் பாதி உறக்கத்திலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற சிந்தனையோடு இந்த தேடலை இன்று நிறைவு செய்வோம். மனித மூளைக்குள் மறைந்திருக்கும் இதுபோன்று இன்னும் பல மர்மமான ரகசியங்களை தேடி கண்டுபிடிக்க நோவா சீக்ரெட் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.